உருளைக்கிழங்கு இல்லாமல் பூரி மசாலா செய்வது எப்படி? உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலா. இதுக்கு நமக்கு 3 பெரிய வெங்காயம் தேவைங்க. வெங்காயத்தை தோல் சீவி காம்புகளை நீக்கி நைஸாக நீளமாக வெட்டிக்கோங்க. அப்படியே தனித்தனியாக உதிர்த்து வைத்தும் வச்சுக்கோங்க. அப்புறமா 3 பூண்டை எடுத்து லேசாக இடித்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து நடுவே கீறி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் 1 டீஸ்பூனு ஊற்றி கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, கடலை பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு சேர்த்து தாளிச்சிடுங்க. இந்த பொருட்களை எல்லாம் சிவக்க நல்லா வந்ததுமே இடித்த பூண்டு பல்லை போட்டு ஒரு முறை வதக்கிங்க. அடுத்து நறுக்கிய பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை 6லிருந்து 7 நிமிடம் நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்ததும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு தூளையும் தூவிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவை போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. வெங்காயம் கடாயில் வெந்து அதனுடைய தன்மை மாறி இருக்கும். அதில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலை மாவை ஊற்றி நல்லா கலந்து விட்டு 3 நிமிடம் வரை மிதமான தீயில் கொதிக்க வைங்க. இது உருளைக்கிழங்கு மசாலா போல் திக்காக நமக்கு கிடைக்கும். இறுதியாக கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு இல்லாத பூரி மசால் தயாருங்க. பொதுவாக பூரி மசாலா அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னு தான் நமக்கு வழக்கம். கொஞ்சம் வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க.